மக்களே ஹாய் ஹலோ வெல்கம் 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 மல்டி பாஸுக்கு வாங்க. உள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு, கேட்டுட்டு போங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீடு, பிக் பாஸ் வீடு, இந்த ரெண்டு வீட்டுக்கு ஸ்வாப் நடக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டாஸ்க். ரெண்டு வீட்டுல இருந்து 6 நபர்கள் கார்டன் ஏரியாவுக்கு வரணும். பிளாஸ்மா டிவியில் ஒரு சிம்பிள் காட்டப்படும். அந்த சிம்பிளை 6 பேரும் சேர்ந்து கீழே படுத்து ஃபார்ம் பண்ணி காட்டணும். அதிகமான சிம்பிள்ஸ் யார் கரெக்டாக இது பண்ணுறாங்களோ, பிக் பாஸ் வீடு வெற்றி பெற்றுச்சுன்னா ஸ்வாப் நடக்கும். இந்த டீம் வெற்றி பெற்றா ஸ்வாப் நடக்காது. ஸோ டீம் வைஸ் வந்து ஒரு ஸ்பிரிட்டை காட்டக்கூடிய டாஸ்க். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட்டை காட்டினாங்க. பிக் பாஸ் அதுக்கேற்றாப்புல வந்து பாராட்டுகள் தெரிவிச்சார் அப்படின்றது என் கருத்துக்களை பதிவிடுங்க. பிபி டீலக்ஸ் டீமோட, சூப்பர் டீலக்ஸ் டீமோட பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்றதான் உண்மை. கோஆர்டினேஷன் அவங்க கூட நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரொம்ப யோசிச்செல்லாம் வந்து பண்ணாங்க. பட் இந்த டீம் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்கன்றதா உண்மை. ஸோ ஸ்வாப் நடந்திருக்கு. இப்போ இங்கிருந்து சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து சுபிக்ஷாவும் அங்கிருந்து கலையும் இங்கே சூப்பர் டீலக்ஸ் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. 2 பேரும் ஸ்வாப் ஆயிருக்காங்க. இது இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன்ல, ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு டீம் ஸ்பிரிட்டை காட்டக்கூடிய ஒரு டாஸ்காக இருந்தது. பிக் பாஸும் அதை நிறைய இடங்களில் வந்து பாராட்டினாரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவன் என்ஜாய் பண்ணுற வைக்கிற எல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த மாதிரி யாருடைய இன்வால்மெண்ட்டும் யாருடைய என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் அந்த டாஸ்க்குகள் நடந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் இது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருந்து சுபிக்ஷா, அந்த வீட்டில் இருந்து இவங்க. சுபிக்ஷா உள்ளே வரும்போது கூட அப்படின்னு ஒரு ஆள் வந்து காதை இது பண்ணிக்கிட்டு போனதை பார்க்க முடியும். நான் சுபிக்ஷா சொன்ன டயலாக் இந்த மாதிரி, இவ்வளோ நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள என் ஆட்டத்தை பார்த்தீங்க, இந்த நாள் இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் என்னோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னமோ ஒரு ஆள் வந்து காதில் விரல் விட்டுட்டு அப்படியே போனாங்க நடந்து. யாருன்ற நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. எப்படி இருக்க போது இந்த வாரம், கலை அங்கே போய் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த கண்டென்ட் வரப்போது. கண்டென்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.